வணக்கம். நான் தெரிந்து கொண்ட தலைப்பானது மத கலவரங்களின் பின்னணி அரசியலா அல்லது இனவெறியா என்பதாகும். அந்த வகையில் மத கலவரங்கள் உருவாவதற்கான காரணி ஒன்று என்று நம்மால் கூறிவிட முடியாது. பொதுவாக அவை இரண்டு காரணங்களை கொண்டுள்ளன. முதலாவதாக அரசியல் நோக்கங்களை நாம் குறிப்பிடலாம். அடுத்து இன மத வெறுப்பு செயற்பாடுகளை நாம் குறிப்பிடலாம். அந்த வகையில் அரசியல் பின்னணியை நாம் எடுத்துக்கொள்வோமாயின் குறித்த அரசியலில் லாபம் ஈட்டுவதற்காகவும் மக்களுடைய கவனத்தினை வேறு திசையில் திருப்புவதற்காகவும் மற்றும் வாக்கு அடிப்படை ஒன்றினை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவும் அரசியலில் மத கலவரங்கள் தூண்டப்படுகின்றன. அந்த வகையில் அரசியல் கட்சிகள் சில தங்கள் ஆதரவாளர்களை உற்சாகப்படுத்தும் நோக்குடன் மற்ற மதங்கள் ஏனைய சமயத்தினுடைய கலவரங்கள் என்ற துணிப்பொருள்கள் எல்லாம் புத்தி மதத்தினுள் பிளவினை ஏற்படுத்துகின்றார்கள். மேலுமாக தேர்தல் காலங்களின் போது தங்களுடைய மதம் சார்ந்த செயற்பாடுகளில் ஈடுபடும் போது மத பிளவுகள் ஏற்படுகின்றன. மேலுமாக சட்டங்களை உருவாக்கின்ற அமைப்புகள் சில தற்சார்பு நிலையில் சட்டங்களை அமுல்படுத்தும் போது அங்கு மதப்பிளவுகள் ஏற்படுகின்றன. குறிப்பாக இதனை நாம் வரலாற்றிலும் காணக்கூடியதாக இருந்தது. 2014ஆம் ஆண்டு அலுத்கமா, பேருவடை மற்றும் பானதுரை கலவரங்களை நாம் கண்கூடாக காண முடியுமாக இருந்தது. மேலும் 2018ஆம் ஆண்டு கண்டி கலவரமும் அவ்வாறே காணப்பட்டது. மேலுமாக இந்த இன மத வெறுப்பு செயற்பாடுகளை நாம் பார்ப்போமாயின் சமயங்களில் சில உண்மையான மத வெறுப்புகள் மற்றும் தவறான நம்பிக்கைகள், நீண்ட நாள் வடுக்கள் மற்றும் இடைவெளிகள் போன்ற செயற்பாடுகள் எல்லாம் இந்த மத முரண்பாட்டு செயற்பாடுகளுக்கு காரணமாக உள்ளது. குறிப்பாக அரசியல் தலையீடு இல்லாமலும் கூட இவ்வாறான செயற்பாடுகள் ஒரு காலத்தில் பெரிதாக வெடிக்கவும் வாய்ப்புண்டு. குறிப்பாக இதனை நாம் 2019ஆம் ஆண்டு இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் பின்னர் முஸ்லிம்களுடைய நிலைப்பாட்டை நாம் நோக்க வேண்டும். அதனை ஏற்படுத்தியது ஒரு சிறிய தீவிரவாத குழுவாக இருப்பினும் கூட பிற்காலத்தில் அது நாட்டில் இருந்த முஸ்லிம் மக்களில் தாக்கம் செலுத்தியது. 1983ஆம் ஆண்டு கருப்பு ஜூலை தொடக்கத்தில் அது ஒரு இனக்கலவரமாக தோன்றியிருப்பினும் கூட பின்னர் அரசியல் கலவரமாகவே வெடித்தது. இவ்வாறாக ஒரு நாட்டில், குறிப்பாக இலங்கை போன்ற நாட்டில் மத கலவரங்கள் உருவாவதற்கு இந்த அரசியலும் இன மத செயற்பாடுகளும் காரணமாக உள்ளது என்று கூற முடியும். இதனுடைய கலவையாகவும் வரலாற்றில் சில சம்பவங்கள் இடம்பெற்றதையும் காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக 2014ஆம் ஆண்டு அலுத்கமா கலவரம், 2018ஆம் ஆண்டு கண்டி கலவரம், 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் போன்றவற்றை நாம் குறிப்பிடலாம். எனவே இவ்வாறான செயற்பாடுகளை முறியடிப்பதற்கு நாம் முதலில் மதங்கள் மத்தியில் புரிந்துணர்வையும் மரியாதையும் ஏற்படுத்தும் போது இந்த மத முரண்பாட்டு செயற்பாடுகளை நிவர்த்தி செய்ய முடியும். நன்றி.